பவித்ரா, அப்பா மணி 6 போகுது. வழக்கமா இந்த நேரத்துக்கு உன் அண்ணன் வந்திருப்பானே, இன்னைக்கு ஏன் வரல? பர்த்டே கிஃப்ட் வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா. அதான் இவ்வளவு லேட் ஆகுது. ஏம்மா கல்யாணி, நீ அவனை சீக்கிரமா வர சொல்லி தானே அனுப்புன? சொல்லிதான் மாமா அனுப்புனேன். ஆனா அவர் இன்னும் காணுமே. ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. அவன் எப்ப வந்து நீங்க எப்ப கிளம்புறது? சொல்லு கல்யாணி. எங்க இருக்க? இப்பதான் கம்பெனியை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். மணி 6 ஆச்சு. நம்ம பர்த்டேக்கு போகணும்னு சொன்னனே, மறந்துட்டியா? நாம எப்ப போறது? ஆமா, gift வாங்க சொன்னனே, வாங்கிட்டியா? வர வழியில வாங்கிட்டு வரேன் கல்யாணி. இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன். சரி, சீக்கிரம் வா. கிளம்பிட்டாரா மாமா? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாரு. பத்து நிமிஷத்துல வரேன்னு சொன்னவனா இன்னும் வரல? இல்லத்த, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒன்னும் புரியல. இப்பவே மணி 6:30 ஆயிடுச்சு. இப்ப கிளம்பினாலே அங்க போய் சேர்றதுக்கு மணி 7, 7:30 ஆகும். நீங்க எப்ப கிளம்பி எப்ப போய் திரும்பி வர்றது? ஒரு விசேஷத்துக்கு போகணும்னா சீக்கிரம் வரணும்னு அவனுக்கு தெரியாதா? ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறானோ? இனிமே அண்ணா வருவான்னு வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்ல. நான் வேணா உங்களோட வரேன். நாம போயிட்டு வரலாம். கிஃப்ட் இல்லாம எப்படி போறது பவித்ரா? உன் அண்ணன் இல்ல நான் கிஃப்ட் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமால, இப்ப என்ன பண்றது அண்ணி? என்ன பண்றது? வர்றப்ப வரட்டோன்னு காத்திருக்க வேண்டியதுதான். அவன் இன்னைக்கு வருவானோ நாளைக்கு வருவானோ? நீ எதுக்கு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? காசு வாங்கி வச்சிருந்தா நீ மட்டும் போயிட்டு வந்திருக்கலாம்ல. அவரை இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. அம்மா கல்யாணி, அவன் எங்க இருக்கான்னு இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி கேளு. எத்தனை வாட்டி மாமா பண்றது? ஃபோன் பண்ணா இதோ கிளம்பிட்டு வந்துகிட்டே இருக்கன்னு போய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் வர்றப்ப வரட்டும் மாமா, நான் வெயிட் பண்றேன். அண்ணி, அண்ணா வந்தாச்சு.
நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? 6 மணில இருந்து இவ ட்ரெஸ் பண்ணிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா ஆடி அசைஞ்சு இப்ப வர? பிறந்த நாள் விழாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவ்வளவு லேட்டா வரையே. இனிமே நீங்க கிளம்பி எப்படா போறது? நீ பண்றது எனக்கே பத்திக்கிட்டு வருது. இவளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? சும்மா கத்தாதம்மா. கம்பெனில ஓட்டி இருந்தது, அதான் லேட்டு. ஓட்டி இருந்ததா? 6 மணிக்கு என்னமோ கிளம்பிட்டேன்னு சொன்ன? ஆமா, கிளம்பிட்டேன். திரும்ப கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணாங்க. கம்பல்சரி ஓட்டி பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்றது? ஓட்டி பாக்குறேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? 10 நிமிஷத்துல வந்துடுறேன், உடனே வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன்னு எதுக்கு போய் சொன்ன? நான் போய் சொல்லல. நீ சொன்னது போய் தான். 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணப்ப gift வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்ன. அது போய் தானே? உனக்கு வர இஷ்டம் இல்லனா முடியாதுன்னு சொல்லிருக்கணும். பைத்தியக்காரி மாதிரி என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்ட. ஏய், சும்மா டென்ஷன் ஆகாத. ஓட்டின்னு சொன்னா நீ கோவப்படுவேன்னு நினைச்சேன், அதான் சொல்லல. எனக்காக அந்த பையன் காத்துட்டு இருப்பான். நான் வேற gift வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். பிறந்த நாள் அதுவுமா ஒரு குழந்தையை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மோகன், வரேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ற? உன்னால முடியலன்னா போன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? பவித்ராவை கூட்டிட்டு கல்யாணியாவது போயிட்டு வந்திருப்பா. அவங்க ஓட்டி பார்க்க சொல்லுவாங்கன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீ ஓட்டி பார்க்கல, எனக்கு நல்லா தெரியும். நான் போன் பண்ணப்ப ஹாரன் சத்தம் கேட்டுச்சு. நீ வெளியில தான் இருந்திருக்க. ஆமா, நான் ஓட்டி பார்க்கல. நீ போன் பண்ணப்ப நான் வெளியே தான் இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? கேட்டீங்களா மாமா? பிளான் பண்ணி தான் லேட்டா வந்திருக்காரு. இவருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வர இஷ்டம் இல்ல, பிடிக்கல. ஆமா, பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நான் எதுக்காக வரணும்? அந்த பாபு யாரு? என் ஃப்ரெண்டா இல்ல சொந்தக்காரனா? அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் எதுக்கு வரணும்? ஃபோன் பண்ணி வான்னு சொன்னானா இவ போய் ஆகணும்னு பதறா. நீ பர்த்டேக்கு போகலனா அங்க ஃபங்க்ஷன் நிறுத்திடுவாங்களா? இல்ல உன் தலைய வாங்கிடுவாங்களா? சாரிங்க, எனக்கு டைம் இல்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்னா மேட்டர் முடிச்சது. இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆகுற? மோகன், ஏன் கல்யாணி மேல கோவப்படுற? தப்பு உன் மேலதான். நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? உயிரை கொடுத்து ஓடுற அளவுக்கு அவன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. அவனை எனக்கு பிடிக்கலப்பா, அதனாலதான் போக கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். இது பார், இனிமே அவன்கிட்ட போன்ல கூட பேசக்கூடாது. கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ரொம்ப நோகடிச்சிட்ட மோகன். இதை தாண்டா நானும் எதிர்பார்த்தேன். உங்களுக்குள்ள சின்னதா பிரச்சனை வந்துருச்சுல, இத ஊதி பெருசாக்கி பத்த வச்சிட மாட்டேன். செத்தடி நீ. சார், உங்களுக்கு டெஃபினட்டா தெரியுமா? பாட்டி தான் வீட்ல உள்ள ஜுவல்ஸ் பணத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களா? தம்பி, அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைங்கன்னு சொன்னதே நான் தான். எனக்கு நல்லா தெரியும், அவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க. சரி, இப்ப அதை எங்க வச்சிருப்பாங்க? தெரியல தம்பி, பத்திரப்படுத்தி வைங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள யாரோ வந்துட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போன்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்துட்டேன். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனவங்க நகையை வச்சுட்டா போயிருப்பாங்க. நகையை சேர்த்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. சார், ஜுவல்ஸ் காணும் தேடணும்ல. நீங்க அங்க தானே இருந்தீங்க. அவங்க தான் எடுத்தாங்க, அப்பவே சொல்லிருக்கலாம்ல. அது எப்படி தம்பி முடியும்? என்ன இருந்தாலும் அவங்க என் சொந்தக்காரங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நாளைக்கு உதவி பண்ணுவாங்கல்ல. அதுக்குன்னு போய் சொல்றது, நடிக்கிறது, ஏமாத்துறது எல்லாம் தப்பு இல்லையா சார்? எப்படி தம்பி, எடுத்து வைங்க நானே சொல்லிட்டு போட்டு கொடுக்கறது அதை விட தப்பு இல்லையா? அது நம்பிக்கை துரோகம் தானே. இப்ப மட்டும் ஏன் சொன்னு நக்கலா பாக்குறீங்களா? அப்பாவும் இல்லாம சொத்தும் கையை விட்டு போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு நீங்க வற்புறுத்தி கேட்டதுனால உங்களுக்கு உதவி பண்ணலான்னு தான் சொன்னேன். நீங்க அதுக்காக சொல்லல, பதிலுக்கு பெருசா ஹெல்ப் பண்றேன்னு நான் சொன்னதுனால சொன்னீங்க. நீங்க அதை மட்டுமா சொன்னீங்க? உண்மையை சொல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு என்ன சுத்தல விடுவேன்னு மிரட்டல. தம்பி, நீங்க மிரட்டினதுனால நான் பயந்துட்டேன்னு நினைக்காதீங்க. அந்த கிழவி எனக்கு பெரிய துரோகம் பண்ணிருச்சு. அந்த ஆத்திரம், அதனால தான் எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கொத்து கொத்தா நகைங்க, கட்டு கட்டா பணம், இது எல்லாத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தி வைங்கன்னு சொன்னேன். எதுக்கு? நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உதவி பண்ணுவாங்கன்னு தான். ஆனா இப்ப கஷ்டம் ஒரு ஃபோன் பண்றேன், அந்த கிழவி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்குது. எனக்கு வந்துச்சு பாருங்க ஆத்திரம். அப்பவே உங்களை தேடி வந்து எல்லாத்தையும் சப்ஜாடா சொல்லிடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா எதுக்குன்னு தான் பேசாம விட்டுட்டேன். இப்ப என்கிட்ட சொன்னதை எல்லாரும் முன்னாடி சொல்லுவீங்களா? எல்லாரும் முன்னாடினா? நகையை பாட்டி தான் எடுத்தாங்கிறதுக்கு ஒரே விட்னஸ் நீங்க தான். சப்போஸ் அதை பாட்டி எடுக்கலன்னு சொன்னா நீங்க வந்து விட்னஸ் சொல்லணும். சாட்சி தானே? கண்டிப்பா சொல்றேன் தம்பி. நீங்க ஏதோ பணம் தந்து உதவி பண்றேன்னு சொல்றீங்களே, அதுக்காக இல்ல. என்னதான் இருந்தாலும் உங்க அம்மாவோட நகை உங்களுக்கு தான் வரணும். அதை கிளவி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் சார். நான் சொல்ற இடத்துல வந்து நீங்க விட்னஸ் பண்ணா போதும். பயத்துல சைலண்ட் ஆகக்கூடாது. அட, உண்மையை சொல்றது நான் ஏன் தம்பி பயப்படணும்? போலீஸ் ஸ்டேஷன், கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்னு எங்க வேணாலும் கூப்பிடுங்க, நான் வந்து சாட்சி சொல்றேன். பேச்சு மாற மாட்டீங்களே. இந்த வேலை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். ஒரு போன் அடிச்சு என்னைக்கு எங்க வரணுங்கிறத மட்டும் சொல்லுங்க, அங்க வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகே, தேவைப்படும் போது கால் பண்றேன். ஏமாத்திராம வந்துருங்க. சரிங்க தம்பி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம்.
இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. ஜுவல்ஸ் கையில் வந்தாலும் மீதி நான் கொடுத்துட்றேன். சரிங்க தம்பி, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே. ஏண்டி நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், உனக்கு பொறுப்பே வராதா? குழந்தை துணி எவ்வளவு சேர்ந்துருக்கு பாரு. முதல்ல இதெல்லாம் துவச்சு காய போடு. என்னடி அப்படி பாக்குற? உன்கிட்ட தாண்டி சொல்றேன், இதெல்லாம் துவச்சு காய போடு. எனக்கு டைம் ஆச்சத்த, நான் காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போகணுமா? நீ காலேஜுக்கு போயிட்டு இதெல்லாம் யார் துவைப்பாங்க? காலையில இருந்து துவச்சு போடு. குழந்தைக்கு மாத்து துணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு நீ பாட்டுக்கு காலேஜ் கிளம்பி போற. அங்க என்னடி பாக்குற? உன்னால துவைக்க முடியுமா முடியாதா? அத்தை, காலேஜ்க்கு போயிட்டு வந்து துவைச்சிடுறேன். அது வரைக்கும் குழந்தைக்கு துணிக்கு என்ன பண்றது? பாத்ரூம் போயிட்டான்னா மாத்துறதுக்கு துணியே இல்லாம ஈர துணியோட படுக்க வைக்கிட்டா? சளிகளி பிடிச்சி ஜுரகரம் வந்துருச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? நியாயமா பார்த்தா இதெல்லாம் நீயே பண்ணிருக்கணும். இவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ காலேஜுக்கு போறேன்னா அப்போ உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னால முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லு, நானே துவைச்சுக்கிறேன். அத்தை விடுங்க அத்தை, நான் துவைச்சு கொடுத்துட்டு காலேஜுக்கு போறேன். எனக்கு என்ன போச்சுன்னு நீ பாட்டுக்கு வெறும் தண்ணியிலே அலசிட்டு வந்துடாத. சோப்பு போட்டு துவச்சு அதுக்கப்புறம் இதை போட்டு அலசி காய வை. புரியுதா? என்னடி இது அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு? இதான் நீ துவைக்கிற லட்சணமா? உனக்கு சுத்தம்னா என்னன்னு தெரியாதா? துவைச்சேங்கிற எல்லா அழுக்கும் அப்படியே இருக்கு. சி, ஒழுங்கா மறுபடியும் துவை. துணி துவைக்கிறாளாம், துணி துவைக்கிறான். ஏண்டி என்னடி இது? தண்ணி எல்லாம் அப்படியே தேங்கி கிடக்கு. இதெல்லாம் தள்ளி விட மாட்டியா? இந்த மாதிரி தண்ணி தேங்குறதுனாலதான் வீடு பூரா கொசு வருது. கொசு கடிச்சா என் பேரன் உடம்பு என்ன ஆகுறது? முதல்ல இதெல்லாம் தள்ளி விடு. காலேஜுக்கு போல? ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? போடி உள்ள போங்கறல்ல. இவ பண்ற ஏது மத்த வேலைக்கு ஆள் ஆளுக்கு கரிசனை வேற. எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரம் வா. என் பேர பிள்ளைக்கு சுடுதண்ணி வைக்கணும். இவ ஒவ்வொரு வேலையும் சொன்னாதான் செய்வா. குழந்தைக்கு தண்ணி அடுப்புல வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். லாவண்யாவுக்கு டிஃபன் என்ன பண்ணிருக்க? தோசை சுட்டு ஹாட் பேக்ல வச்சிருக்கேன் அத்தை. தோசையா? ஏண்டி பச்சை உடம்புக்காரி தோசை பூரின்னு எண்ணெய் பதார்த்தமா செய்வாங்களா? ஷூ, அவளுக்கு ஆபரேஷன் பண்ண உடம்புடி. அதுக்கேத்த மாதிரி செய்ய தெரியாது உனக்கு? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இட்லி, இடியாப்பம், புட்டு இந்த மாதிரி ஜீரணமாற பலரமா செஞ்சுவேன்னு சொன்னேன்ல. நான் சொன்னதை கேட்காம உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். நாளையில இருந்து நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? அவ பட்னியாவே இருக்கட்டும்ங்கறியா? வீட்டுல மாவு இருக்குல்ல, போய் இட்லி ஊத்து போ. ஏண்டி இத ராத்திரியே கழுவி வச்சுட்டு படுக்க மாட்டியா? உனக்கு அப்படி என்ன சோம்பேறித்தனமோ தெரியல. மொத்த பாத்திரத்தை இப்பே கழுவி வை. ஒரே நேரத்துல சொன்னா என்னால எப்படி அதை செய்ய முடியும்? ஒரே நேரத்துல முடியாதுன்னு தெரியுதுல்ல. அப்போ விடிய காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு இதெல்லாம் பண்ணிருக்கணும். மகாராணி மாதிரி மெதுவா எழுந்திருச்சு வந்தா சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிட்டு போ. விளக்கம் சொல்லிட்டு இருக்காத. ஒன்னா சொன்னா முடியாதாம்ல. நகரடா. இவன் ஒருத்த குறுக்க வந்து நின்னுக்கிட்டு பொண்டாடி பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டே இரு. வேலை பாக்குறாளா வேலை. சாரி குட்டிமா, எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு சேர்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல.
கொஞ்சம் தலை சுத்தலா இருக்குங்க, இல்லைன்னா சமாளிச்சிடுவேன். பேசாம ஒன்று பண்ணலாமா? சமைக்கிறதுக்கும் துணி தூக்கிறதுக்கும் மட்டும் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிடலாம், உனக்கும் ஈஸியாக இருக்கும். என்ன சொல்ற? எனக்கும் அதாங்க சரின்னு படுது. நீங்க அப்படி ஒரு ஆள் பாருங்க, இல்லைன்னா என்னாலையும் சமாளிக்க முடியாது. சரி, பார்த்துடுறேன். நல்லா இருக்கடா நீ பேசுறது. துணி துவைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, வீட்டை கூட்டி துடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாமா ஆள் வைப்பாங்க? அந்த காலத்துல நான் ஒரே ஆளா இந்த வேலையெல்லாம் பார்க்கல. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அப்ப செஞ்சதுல பாதி வேலை கூட இல்லடா இப்போ. வேலைக்காரி வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன வந்துருச்சு இவளுக்கு? அவ கன்சீவ் இருக்கன்னு தெரிஞ்ச இந்த மாதிரிலாம் பேசுறிய? பாவம், அவளால முடியல, டயர்ட் ஆயிடுறாமா. ஆமாடா, உலகத்துல இவ ஒருத்தி தான் உண்டாயிருக்கா. நிறமாச கர்ப்பிணிங்கெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் தானே செய்யல. இவ என்னமோ ரொம்ப தான் அழுத்துக்கிறா. உன் தங்கச்சி நல்லா பார்த்துப்பேன் நீ அவளு சொன்னதுனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்த. இவளால முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் சம்மந்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன்ல. அத்தை, நான் லாவணியாவை பாத்துக்க மாட்டேன்னு சொல்லல. போதுண்டி உன் ஜம்பம். நல்லா பார்த்துப்பேன்னு வாய்க்கிழியே பேசிட்டு ஒரே நாள்ல உன் புத்திய காமிச்சிட்டல. உன்னால முடியாதுன்னா அப்பவே மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? என்ன லாவணியா பாத்துறோம், அவ்வளவுதானே. லாவணியா நாங்க பாத்துக்கிறோம். யார் வேலை பார்த்தா உனக்கு என்ன? ஆமா அத்தை, வேலைக்கு ஆள் வச்சுட்டா அவங்க சமைச்சா மட்டும் போதும், மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன். நீ சமாளிப்படி. சம்பளத்துக்கு வேலை பார்க்க வர்றவ ஏனதானு சமைச்சு வைப்பா. அதை லாவணி எப்படி சாப்பிடுவா? அதை விடு, வரவளுக்கு சம்பளம் கொடுக்கணுமே, அதை யார் அழுவா? சம்பளம் கொடுக்க வேண்டியதுல ஏன் பிரச்சனை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ இது சரிப்படலடா. படிப்புனா மட்டும் ராத்திரி பகல்னு பார்க்காம கண்ணு முழிச்சு படிக்கிறாள்ல, இதையும் அப்படியே நினைச்சு பண்ணட்டும். நாத்தனாரை பாத்துக்கிறதுனா அவ்வளோ கஷ்டமா?